சும்மா மக்கள் மத்தியில் இப்போ போயிட்டு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், மருத்துவ கட்டமைப்பு இல்லைன்னு இருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் கூட்டத்தில் உங்கள் ரசிகர்கள் வந்து அவ்வளோ பேர் இறந்து 39 பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 114 பேருக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சையிலையும் காயம்பட்டு இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இன்றைக்கி அதே கரூரில் மருத்துவ தமிழ்நாடுடைய அரசு மருத்துவ கட்டமைப்பு தான் அவ்வளோதையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு 23 வயது சிஎம் நைட்டு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி இங்கேருந்து கரூர் போகிறாரு. நீங்கள் என்ன ஆனால் திருச்சியில் வந்து செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் குனிஞ்சிட்டு ஓடுறீங்க. வெக்கமாக இல்லை அப்படி நீங்கள் நடந்துக்கிறதுக்கு? இவ்வளோ கேவலமாக இருக்குது. உங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறதுன்னா, உங்கள் ரசிகர்கள் வந்து நீங்கள் முட்டாள்தனமாக்குறீங்க. கூட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எல்லாரையும் வர வச்சு 10,000 பேர் கூடுவோம்னு சொல்லி நீங்கள் லெட்டர் கொடுத்துருக்கீங்க காவல்துறைக்கு. காவல்துறை உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியும் இது பண்ணியும் போறீங்க. நைட்டு 1 மணி 1 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணனால தான் நான் வந்து இந்த விபத்து நடந்துச்சுங்கிறீங்க. நைட்டு கரண்ட் எதுக்கு ஆஃப் பண்ணாங்க? உங்களுடைய தற்கொலை ரசிகர்கள் ஃபுல்லாக போயிட்டு இபி போஸ்ட்லையும் வீட்டு கட்டடத்துலையும் ஏறிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய உயிருக்கு எந்த சேதமும் வரக்கூடாதுங்கிறனால தமிழக அரசு எடுத்த முடிவுனால தான் இன்றைக்கி இது பண்ணாங்க. ஆனால் நீங்கள் அதை மீறியும் கூட்டத்தை கொண்டு வந்து ஒரு 39 பேர் இறந்துருக்காங்க. அது எத்தனை அப்பாவி குழந்தைகள் இருந்துருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் இன்றைக்கி ஆஸ்பத்திரி கரூரே அழுகை சத்தமாக இருக்குது.